வணக்கம்ங்க. கௌதமி பேசுகிறேங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்ங்க. இன்றைக்கி குடியரசு தின விழா. எல்லாத்துக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்ங்க. இன்றைக்கி விவசாயம் பற்றின வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோங்கன்னா, நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஒரு மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இது கிணறுங்க. கிணத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. என்னென்னு காட்டுறேங்க உங்களுக்கு. நான் வந்து விவசாயம் பற்றின நம்ம தோட்டத்தில் என்ன இருக்கோ அதை பற்றின பதிவுகள் மட்டும்தான் நான் வந்து உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. வாங்க பார்க்கலாம் என்னென்னு. பார்த்திங்கன்னா, கிணத்துக்கு பக்கத்தில் இங்கே கல் வந்து கொட்டிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு கிணறு வெட்டினப்போ இந்த கல்லெல்லாம் வந்து நாங்கள் இந்த சைடு போட்டேங்க. எதுக்காக இப்படி வந்து இப்படியே விட்டுட்டு அதை வந்து கொடுக்கல அப்படின்னாங்க, அந்த சைடு வந்து ஒரு பெரிய பள்ளம் இருக்குங்க. இப்போ வந்து மழை பெஞ்சா அந்த சைடு வந்து நிறைய தண்ணி, ஒரு பெரிய பள்ளம் இருக்கிறனால அந்த பள்ளத்தில் தண்ணி வருங்க. தண்ணி வந்தால் என்ன ஆகுனா அப்படியே கிணத்துக்குள்ளே போயிடும் அப்படின்ட்டு இந்த கல்லெல்லாம் கும்மியே இங்கேயே அப்படியே போட்டுட்டாங்க. ஏன்னா இது வந்து தடுத்துக்கு அப்படியேங்க. அதுக்காக நாங்கள் வந்து இந்த கல்கட்டெல்லாம் அப்படியே விட்டுட்டேங்க. இப்போ அதில் என்ன இருக்குங்கன்னா, ஆமணக்கு இருக்குங்க. ஆமணக்கு செடி. இதை வந்து கிராமத்துலலாம் வந்து கொட்டமுத்துன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, நிறைய இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த கல்கட்டில் தான் இருந்ததுங்க. 2 மரம் தான் இருந்துச்சுங்க போன வருஷம். அந்த 2 மரத்தில் வந்து நல்லா காய் பிடிச்சிதுங்க. 1 இருந்தது, 2 இருந்தது. இப்படியேங்க நாங்கள் அந்த விதையெல்லாம் எடுக்கிறதே இல்லைங்க, அப்படியே விட்டுட்டோம். அந்த விதை என்ன ஆகும்னா, வெய்ய காலங்களில் வெடித்து சதறி விழுகிறப்போ அங்கங்கே வந்து முளைச்சி வந்துருச்சுங்க. அப்புறம் நாங்களும் அதை அப்படியே விட்டுட்டோங்க. இப்போ பார்த்தா நிறைய ஆமணக்கு காய் இருக்குது. பார்த்தீங்களா, இந்த சைடு 2, 3 தான் இருக்குங்க. அந்த சைடு போய் காட்டுறேன் பாருங்க, நிறைய இருக்கும். இது ஆமணக்கு வந்து நிறைய விஷயங்களில் பயன்படுதுங்க. என்னென்னு பார்க்கலாங்க. பார்த்தீங்களா, அந்த கல்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. ஆமணக்கு வந்து ஆமணக்குலேருந்து தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. எண்ணெய்னா விளக்கெண்ணெய் தயாரிக்கிறாங்க. நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க விளக்கெண்ணெய், அது வந்து ஆமணக்குலேருந்து தயாரிக்கிறாங்க. இந்த விளக்கெண்ணெய் வந்து எதுக்கெல்லாம் பயன்படுதுனாங்க, உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடியதுங்க ஆமணக்கு. இந்த ஆமணக்கு எண்ணெய் வந்துங்க நமக்கு உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடியதுங்க. அப்புறம் வந்து வயிற்றை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து இந்த விளக்கெண்ணெய் வந்து குடித்தாங்கன்னா வயிறு சுத்தமாகுங்க. பேதியாக போய் நம்ம உடம்ப வந்து சுத்தப்படுத்திக்கலாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்துங்க, இப்போல்லாம் இல்லைங்க. இப்போல்லாம் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு, டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஒரு 80s 70ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 90s எல்லாமே சொல்லாங்க, குழந்த பிறந்தா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்துங்க விளக்கெண்ணெய் ஊற்றுவாங்க குழந்தைகளுக்குங்க. அது எதுக்காகனா, அது வந்து எல்லோரும் ஊற்ற மாட்டாங்க. கிராமப்புறங்களில் வந்து அதுக்குன்னே வந்து மருத்துவச்சின்னு சொல்லுவாங்க, அவங்களாம் இருப்பாங்க. அவங்க தான் அதெல்லாம் ஊற்றுவாங்க. எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணி ஆற வச்சு குழந்தைகளுக்கு ஊற்றுவாங்க. அது எதுக்குங்கன்னா, வயிற்றை வந்து சுத்தம் பண்ணுங்க குழந்தைகளுக்கு. குழந்தைங்க வந்து அழுகாது, வயிறு வலிக்காதுங்க. அதுக்காக வந்து அதெல்லாம் வந்து பயன்படுத்தினாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து குழந்த பிறந்து வீட்டுக்கு வரும்போதே டாக்டர் சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க, நீங்கள் வந்து எதுவுமே வீட்டில் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. எண்ணெய் ஊற்றுறது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா அப்போ இருந்தவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுதுங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது இல்லைங்க. தெரியாமல் ஊற்றிட்டு போயிடும், ஏதோ ஒன்று ஆயிருங்க. அதனால் வந்து டாக்டர் வந்து ஃபஸ்ட்டே சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புவாங்க, நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க, எதாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக இப்போ யாரும் வந்து அதை பண்ணக்கூடாதுங்க. அதனால் இப்போலாம் வந்து எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் குழந்தைகளுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய்க்கலாங்க. நிறையா அந்த இப்போலாம் வந்து பண்ணினாங்க, முட்டை உடச்சி அந்த கண்ணில் கட்டுவாங்க, இந்த மாதிரியெல்லாம் நிறையா பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போலாம் அதில் பண்ணுறது இல்லைங்க. எல்லாத்துக்குமே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அன்றைக்கெல்லாம் அவங்களாம் பெரிய இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுது என்னங்கிறது. இப்போல்லாம் தெரியாது இல்லைங்க. பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக வந்து அந்த கல்கட்டிலேருந்து அந்த 2 மரம் வந்துங்க, அந்த காய் வந்து தெரித்து விழுந்தது தான் வந்து ஃபுல்லாக இங்கே வந்து விழுந்துருக்குது. பார்த்தீங்களா, எவ்வளோ மரம். இதுலேயே 2, 3 விதமாக இருக்குங்க ஆமணக்கில். இதுலேயே வந்து பச்சை கலரும் வரும்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மரம் வந்து சகப்பு இந்த மாதிரி வருங்க. இது வந்து நாட்டு ரகம்தாங்க. இது வந்து 30 அடி 25 20 அடி கிட்டத்தட்ட வளரக்கூடியதுங்க. 30 அடி வருங்க. 10 மீட்ரு வந்து வளருங்க.
இந்த ஆமணக்கு பார்த்தீங்களா. கோயிலுக்கு தீபம் போடுறதுக்கு பயன்படுத்துவாங்க. அப்புறம் வந்து இட்லி எந்திரிக்கிறதுக்கு கூட வந்து இட்லி மாவாட்டும் போது அந்த இட்லி புஷ்ஷுன்னு வரணும் அப்படிங்கிறக்காக 2-3 கொட்டைமுத்து விதைய போட்டாங்கன்னா அது வந்து இட்லி நல்லா எந்திரிக்குன்னு சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் அதெல்லாம் பயன்படுத்தினது இல்லைங்க. அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. இது நல்லா ரேட்டுங்க நம்ம ஆமணக்கு வந்து. இது வந்து மழை காலங்களில் போட்டு விட்டாலும் வந்துடுங்க. தண்ணி வந்து வெய்ய காலங்களில் தேவைப்படும். நம்ம அப்படி தண்ணி பாய்க்கிற மாதிரி இருந்தாலும் பாய்ச்சிக்கலாங்க. இப்போ வந்து அப்படியே கூடாரமாட்டு இருக்குது பாருங்கள். நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து நட்டு விடவே இல்லைங்க. அதுவாக தானாக வெடித்து அந்த சைடெல்லாம் அப்படியே பறவை விழுந்தது தான் பாருங்கள். எல்லாம் காய் பிடிச்சிருச்சுங்க. அதான் நாங்கள் இருந்துட்டு இதை அப்படியே விட்டுறலாம் அப்படி. இது ஒரு பள்ளம் தாங்க இந்த இடத்துல வந்து. மழை காலங்கள்லாம் விவசாயம் பண்ண முடியாதுங்க. அப்படியே உரம்பெடுத்துகிற ஈரமாகவே இருக்குங்க. அதனால சரி இதை அப்படியே விட்டுறலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேங்க. சரி உங்களுக்கு அதை வீடியோவை எடுத்து பதிவு பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுங்க. அப்புறம் இந்த விளக்கெண்ணெயெல்லாம் வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா சாப்பாட்டுக்கு பருப்பு சாம்பாரெல்லாம் வைக்கும் போதுங்க. இப்போ காட்டுற பாருங்க காய் பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்குங்க ஆமணக்கு காய். இன்னும் காஞ்சா அது வேறு மாதிரி இருக்குங்க. இன்னும் வந்து காய் நல்லா வரணுங்க. இந்த முள்ளு முள்ளாக இருக்குங்க. உள்ள முத்து வந்து நல்லா சிவப்பு கலரில் இருக்குங்க. வெயிலுக்கு தானாக காயெல்லாம் காஞ்சிருந்ததுன்னா அதுவே வெடித்து தெரித்து விழுந்துருங்க. பருப்பு வந்து போடும்போது அந்த பருப்பு பொங்கி வருங்க. அப்போ வந்து 2 சொட்டு விளக்கெண்ணெய் விட்டோம்னா அந்த பருப்பு பொங்காதுங்க. அதே மாதிரி நம்ம பால் கறக்கும் போது வந்து காம்பு கறக்கறக்கு வந்து டைட்டாக இருக்குங்க, இழுக்க முடியாது. அப்போ வந்து இந்த விளக்கெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம பால் கறந்தோம்னா சீக்கிரம் கறந்து முடிச்சிடலாங்க. அதுக்கு விளக்கெண்ணெய் நல்லா யூஸ் ஆகுங்க. உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியதுங்க. இந்த மாதிரி நான் அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சித்திரை வைகாசிங்கும் போது வந்து தக்காளி வந்து நடவு விடுவாங்க. இப்போ மார்ச் எண்டு இந்த சமயத்துலலாம் வந்து தக்காளி நடவு போடுவாங்க. அப்போ வெயில் ஸ்டார்ட் ஆயிருங்க நம்மளுக்கு. அப்புறம் சித்திரை வைகாசிங்கும் போது வந்து நம்மளுக்கு அக்னி வெயில் ஸ்டார்ட் ஆயிருங்க. அந்த சமயத்தில் வந்து தக்காளி செடியெல்லாம் நட்டோம்னா அது மேலே வளராதுங்க. என்ன காரணம்னா மண் சூடாக இருக்குங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தக்காளி நடவு போடும்போதே வந்து ஆமணக்கும் வந்து இப்போல்லாம் வந்து விதையை வந்து நட்டு விட்டுட்டா ஊனி விட்டுட்டா அது வளர்ந்து வர அந்த நிழல் கொடுத்துன்னா அந்த தக்காளி செடிக்கு வந்து வெயில் படாதுங்க. செடியும் நல்லா வளரும். அந்த தக்காளி பழம் வந்து வெம்பல் இல்லாமல் வருங்க. வெம்பல்னா அந்த மண்ணில் பட்டு சூடாயிருங்க அந்த இடத்துல. அது டேஸ்ட்டாகவும் இருக்காதுங்க அந்த சமயத்தில். அந்த பழம் ரேட்டும் குறைஞ்சி போயிருங்க தக்காளிக்கு. அதனால இப்போல்லாம் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து ஆமணக்கு விதைகளை வந்து ஊனி விட்டுக்கிறாங்க. கொட்டைமுத்து செடியை வந்து தக்காளி செடிக்கு நடுவில் வந்து ஊனி விட்டுறதுனால வந்து நிழல் கட்டி வருதுங்க. அதனால வந்து தக்காளியும் நல்லா வரும், செடியும் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இன்னும் அது வந்து ட்ரை பண்ணலைங்க. அது ஒரு நாள் கண்டிப்பாக. ஏன்னா அந்த மார்ச் எண்டில் வந்து அந்த மாதிரி தக்காளி நடவு போட்டால் தான் அந்த மாதிரி பண்ண முடியுங்க. மழை காலங்களில் தேவையில்லைங்க. இந்த மாதிரிலாம் வந்து கொட்டைமுத்து செடி. அப்புறம் வந்து ஊடுபயிராக போடுவாங்க. உளுந்து தட்டை ஊனி விட்டு அந்த தட்டை செடி உளுந்து செடி போட்டதுக்கு நடுவுலையெல்லாம் வந்து இந்த ஆமணக்கை வந்து ஊனி விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஊடுபயிர்க்குள்ளையெல்லாம் வந்து இந்த ஆமணக்கு வந்து பயன்படுத்துவாங்க. நிறைய இடங்கள் இந்த ஆமணக்கு வந்து நல்ல ரேட்டுங்க. எண்ணெய் வந்து விளக்கெண்ணெய் இன்றைக்கெல்லாம் நல்ல ரேட் இல்லைங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஆமணக்கு பயன்படுதுங்க. எனக்கு தெரிஞ்ச தகவலாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிக்கங்க. நன்றிங்க.